தனுசு ராசி குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசியில் பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்தில் அணுகக்கூடியவங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன் கிடைச்சிருக்கு, எந்த கடவுளை வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் யோகமான பல நன்மைகள் நடக்கக்கூடிய வகையில் மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கு இல்லை. நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஆதாயம் தருவதாக இருக்குது. தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. உடல்நலனில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் உங்களுடைய பணி சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகளும் இருக்குது. அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகம் தருவதாக இருக்குது. சக ஊழியர்கள் தனிப்பட்ட விஷயங்களை தலையிட வேண்டாம். வியாபாரம் வழக்கம் போல காணப்படலாம். சக வியாபாரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு உறவு ஏற்படலாம். பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும். பணியாளர்களும் விற்பனையாளர்களும் அதிகரிப்பதில் உங்களுக்கு ஆர்வம் காட்டக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு வாரத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய மனதில் சிறு சிறு சஞ்சலம் ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சக பணியாளர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய வகையில் இருக்குது. பொதுவாக உங்களுடைய கிரகநிலை மாற்றத்தால் உங்களுக்கு நல்ல பல அரிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. தனுசு ராசியை பொறுத்தவரை நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது நல்லது. உங்களுக்கு ஞான மோட்சக்காரன் கேது, மங்களகாரன் குரு உங்களுக்கு அம்சத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. நல்லது கெட்டது பாவ புண்ணியம் என்பதை எல்லாமே அறிந்தவங்க தான். பிறருக்கு வழிகாட்டியாக வாழக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க. நினைத்தது அடையக்கூடிய ஒரு நிலையும் சாதிக்கும் சக்தியும் இயல்பாகவே உங்களுக்கு இருக்குது. இத்தகைய வலிமை கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரித்து நல்ல ஒரு அதிகாரத்தில் உங்களுக்கு இருக்கார். ராசிநாதன் குரு அஷ்டமஸ்தானாதிபதியாக 8ஆம் இடத்துல மறையும் காலம் என்பது உங்களுக்கு கண்களை கட்டி காட்டில் விட்டது போல ஒரு காலம். இந்த காலத்தில் திட்டமிடாமல் சில வேலைகளில் இறங்கி இதனால் அவதிக்கு நீங்கள் ஆளாகலாம். அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து கேள்விக்குறியாகும். எதிர்ப்புகள் இழுபறியாகும். குடும்பத்தில் நிம்மதியற்ற ஒரு நிலை ஏற்படலாம். வரவு செலவுகளில் எதிர்பார்த்த ஒரு நெருக்கடி உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் பிரச்சனைகள் தேடி வரும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படக்கூடும். அந்நிய நபர்களால் உங்களுடைய குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எடுக்கும் வேலைகளை வெற்றிகரமாக்கக்கூடியதாகும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றத்தை வழங்குவாங்க. உயர்கல்வி, திருமணம் என்ற கனவுகள் நனவாக்கக்கூடியதாக என்பதால் பொது விதியாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய ராசியாதிபதி குரு என்பதால் எந்த ஒரு நிலையிலுமே உங்களுடைய கௌரவம், செல்வாக்கு, அந்தஸ்துக்கு குறைவு ஏற்படாது என்பதுடன் அவர் சஞ்சரிக்கக்கூடிய பூசம், மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்காரு. தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருப்பதால் தொழிலையும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் அடையக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான பல அதிர்ஷ்டங்கள் தரக்கூடியதாக இருக்குது. பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும். குதூகூலம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கலாம். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. உங்களுடைய தொல்லைகள் நீங்களாம். பெண்களுக்கு எதையுமே எளிதாக செய்து முடிக்கக்கூடிய உங்களுடைய திறமை உண்டாகும். பயணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக. கலைத்துறையில் யாரிடமும் வீண் சண்டையை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். அனுசரித்து செல்வது நல்லது. மனக்கவலை உண்டாகலாம். அரசியல் துறையில் வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். எதிலுமே நீங்கள் கவனமாக செயல்படுத்துவது நல்லது. உடல் சோர்வு உண்டாகலாம். வீண் அலைச்சலை தவிர்த்து எடுத்துக்கொண்ட காரியங்களில் வெற்றியை செலுத்துவது உங்களுக்கு நல்லது.
மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் இருந்த போட்டிகள் நீங்கும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கூடுதல் முயற்சியான பலன் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாணவர்கள் சக மாணவர்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் கூறாமல் அனுசரித்து செல்வது நல்லது. கல்வியில் முன்னேற்றம் காணப்படலாம். எந்த ஒரு காரியத்தையுமே நிதானமாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகலாம். பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகலாம். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையுமே நீங்கள் செய்வது நல்லது. எதிலுமே நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பதும் நல்லது. அதிக முயற்சி செய்ய வேண்டி இருக்கும். பயணங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நன்கு நடக்கும். பண தட்டுப்பாடு ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வீண் பலி நீங்கலாம். சில்லறை சண்டைகள் உங்களுக்கு சரியாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளுக்காக நீங்கள் பாடுபடுவீங்க. விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு இருக்குது. உறவினர்கள் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். நிதானம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தடை தாமதம் ஏற்படலாம். குரு பகவானை நீங்கள் வியாழக்கிழமைகளில் வணங்கி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கி உங்களுக்கு நன்மை ஏற்படும். கல்வியில் ஒரு தேர்ச்சி உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உயர்வான பலன்கள் இருக்கக்கூடியதாகும். சில இடங்களில் நன்மை இருக்குது, சில இடங்களில் போராட்டங்கள் இருக்குது. உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் காத்திருந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கடுமையான முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்களாம். பிள்ளைகளால் சில சிக்கல்கள் முடிவுக்கு வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பார்ப்போருக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை அமையலாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வியாபாரத்தில் இருந்த சுணக்க நிலை படிப்படியாக விலகும். படிப்படியாக உங்களுக்கு வியாபாரத்தில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படலாம். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாகும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் சிறப்பான பலன்களை நீங்கள் அடைவீங்க. புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 10ல் இருப்பதால் பெண்கள் ஆதாயம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தா உறவினர்களுடைய விஷயத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அறிமுகம் இல்லாத மனிதர்களுடன் அதிக நெருக்கம் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது, செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது, சனிக்கிழமை நாட்களில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வருவது, இதுபோல் செய்து மாறுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக நீங்கி. தனுசு ராசியில் பிறந்தவங்க நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறக்கூடிய வகையில், முன்கோபம் குறையக்கூடிய வகையில் உங்களுடைய பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி பிரிந்தவங்க மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க. பணவரத்து உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்குது. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு கிரக நிலைகளில் நல்ல ஒரு மாற்றம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.